ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலேயும் நம்முடைய தியானத்திற்கு நாம் திறந்து கொள்கிற வேத வசனம் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 35 அதிகாரம் 2 வசனம். அவர்கள் கர்த்தருடைய மகிமையையும் நமது தேவனுடைய மகத்துவத்தையும் காண்பார்கள். அவர்கள் கர்த்தருடைய மகிமையையும் நம்முடைய தேவனுடைய மகத்துவத்தையும் காண்பார்கள். யார் அவர்கள்? தேவனால் மீட்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் அவருடைய மகிமையையும் அவருடைய மகத்துவத்தையும் காண்பார்கள். தேவனால் மீட்கப்பட்டவர்களுக்குத்தான் இந்த பாக்கியத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். அநேகர் தேவனுடைய மகிமை என்றால் என்ன என்று தெரியாமல், அவருடைய மகத்துவங்கள் என்றால் என்ன என்று தெரியாமல் பலர் பலவிதமாய் அதற்கு விளக்கங்களை கொடுத்து, பரலோகத்தில் அந்த மகிமை, அந்த மேன்மை இறங்கி வரும்பொழுது அது இப்படி இருக்கிறது, தங்கமயமாக இருக்கிறது, அது இப்படி இருக்கிறது, அது தங்க ரோடு போட்டிருக்குது அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அப்படி அல்ல. வேதம் சொல்லுகிறது, ராஜாவுக்கு கிரீடம் மகிமை, வயதானவர்களுக்கு நரைமுடி மகிமை. ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு ஜனத்திற்கும் ஒரு மகிமை இருக்கிறது. ராஜாவுக்கு கிடைக்கக்கூடிய அதிகாரம், ராஜாவுக்கு கிடைக்கக்கூடிய மேன்மை அந்த மகிமையை குறிக்கிறது. முதியவர்களுடைய அனுபவம் அவர்கள் நரைமயிரை காண்பித்து கொடுக்கிறது. அதனால் அவர்கள் அந்த அனுபவத்தினாலே அவர்கள் உயர்ந்தவர்கள் என்பதை காண்பொருட்டாக அந்த மகிமை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ ஆண்டவர் சொல்றார், அவருடைய ஜனங்கள் அவருடைய மகிமையையும் தேவனுடைய மகத்துவத்தையும் காண்பார். தேவனுடைய மகிமை நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்பட வேண்டும் என்று சொன்னால் அவருடைய மகிமையான பிரசன்னத்தினால் நாம் நிரப்பப்பட்டு அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறதை நாம் போகிற எவ்விடத்திலையும் காண்பது தான் தேவனுடைய மகிமையை காண்பது. நாம் போகிற இடத்துல தேவனுடைய மகிமை வெளிப்படும் போது அங்கே இருக்கிற ஜனங்கள் சுகமடைவார்கள். அவருடைய மகிமை வெளிப்படும் பொழுது தான் அங்கே சுகம், அங்கே பலன், அங்கே ஆரோக்கியம், அங்கே சத்துவம் எல்லாம் உண்டாகும். ஒரு இடத்திற்கு போகிறோம், ஜெபிக்கிறோம், வியாதிசருக்காக ஜெபிக்கிறோம், தேவ மகிமை அங்கே வெளிப்படும் பொழுது இந்த வியாதி விலகிவிடும். ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு காரியத்திற்கு இந்த அர்த்தங்கள் மாற்றப்படுகிறது. தேவனுடைய பிரசன்னத்தினால பரலோகம் நிரப்பப்பட்டிருக்கிறபடினாலே அதை பார்க்கிறவர்கள், அதை அறிகிறவர்கள் சொல்லுகிறார்கள், அங்கே பொற்தல வீதி. பொற்தல வீதி எல்லாம் ஒன்றல்ல, அங்கே தேவனுடைய மகிமை, அங்கே தேவனுடைய மகிமை நிரப்பப்பட்டிருக்கிறது. எப்படி இந்த பூமியில் சாலமோனுடைய ஆலயம் கட்டப்பட்ட பொழுது தேவனுடைய மகிமை அங்கே இறங்கின பொழுது அந்த ஆலயம் முழுவதும் புகைக்காடாக மாறினது. ஆசாரியர்கள் உள்ளே போய் அங்கே ஆலயத்திற்குள்ளே பணிவிடை செய்யக்கூடாதபடி அவர்கள் கூடாமல் இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ அதே போலதான் பரலோகத்தில் எங்கும் தேவ மகிமையினால் நிரப்பப்பட்டிருக்கும். அவருடைய மகத்துவத்தையும் காண்பீர்கள், அவருடைய மகத்துவமான கிரியைகளையும் காண்பீர்கள். இதைத்தான் ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். நம்மேல தேவனுடைய மகிமையும் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய காரியங்களில் தேவனுடைய மகத்துவத்தையும் காணும்படி கர்த்தர் நமக்கு கிருபை தருகிறார். இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்கிறார். பெற்ற அனுபவிகள் சர்வவல்லமுள்ள தேவனைகளே பிதாவை, இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்ட அருமையான தேவனுடைய பிள்ளைகள் மேல் அந்த மகிமை, அந்த மகத்துவத்தை வெளிப்படுத்தி உங்கள் நாமத்தை உயர்த்து அவர்களுமே அறிகிற அறிவுக்குள்ளே கடந்து வர கர்த்தர் உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.